மார்னிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. சரி மாடிக்கு போய் துணி எடுக்கலான்னு போயிருந்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு கீழே வந்துட்டு சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி தான். இஞ்சி, பூண்டு அதெல்லாம் தூக்கலாக போட்டு நல்லா இருந்தது. ரொம்ப காரம் அதிகமாக போட்டு பண்ணியிருந்தேன். அப்புறம் லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே ரெடி பண்ணிட்டேன். சவுச்சவ் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல். பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி நகை வெட்டி விட்றது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது. உடனே வந்து டக்குன்னு வளர்ந்துருது. அதுக்கப்புறம் அவளுக்கு லஞ்செலாம் கொடுத்து தூங்க வச்சதுக்கப்புறமா ஒரு 3:30 போல் வந்து விளக்கெல்லாம் விளக்காமலே இருந்தது. 2 வீக்ஸாகவே நான் விளக்கல ஊருக்கு போனதால். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீனாக நீட்டாக விளக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி காயின் வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்க வந்து வைக்க சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இப்படி தான் வைப்பீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்றது எனக்கு தெரியல. சில்வர் இதுக்கு மட்டும் சில்வர் காயின் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து நார்மல் பித்தளை காயின் வைக்கும்ல, அது கூட வச்சுக்கலாம். இந்த கிருஷ்ணர் பாருங்கள், இதுவும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது வந்து நான் கன்சீவாக இருக்கும்போது அம்மா வாங்கி கொடுத்தது. பாப்பா எழுந்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொண்டக்கடலை வந்து அவளுக்கு கொடுத்தாச்சு.